வணக்கம். ஜாவா அப்ளிகேஷனுக்கு ஒரு ஃபைல் சூசர் ஐ சேர்ப்பது குறித்த டுடோரியலுக்கு நல்வரவு. இந்த டுடோரியலில் அப்ளிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஐ உருவாக்குவோம். ஃபைல் சூசர் ஐ சேர்ப்போம். ஃபைல் சூசர் ஐ கான்ஃபிகர் செய்து அப்ளிகேஷன் ஐ இயக்குவோம். இந்த செயல் விளக்கத்திற்கு நான் பயன்படுத்துவது லினக்ஸ் இயங்குதளம் உபுண்டு பதிப்பு 1204 மற்றும் நெட்பீன்ஸ் IDE பதிப்பு 7.1.1. இந்த டுடோரியலில் ஜாவா அப்ளிகேஷனுக்கு ஒரு ஃபைல் சூசர் ஐ சேர்க்க கற்போம். அதற்கு javax.swing.jfileChooser காம்போனன்ட் ஐ பயன்படுத்துவோம். இதன் ஒரு பகுதியாக சிறிய ஜாவா அப்ளிகேஷன் ஐ உருவாக்குவோம். அது txt ஃபைல் ஐ ஒரு டெக்ஸ்ட் ஏரியா வினுள் லோட் செய்ய வேண்டும். முதலில் ஜாவா அப்ளிகேஷன் ஐ உருவாக்குவோம். IDE ஐ துவக்குவோம். மெயின் மேனு வில் பைல் பின் நியூ புரொஜெக்ட் ஐ தேர்ந்தெடுக்கவும். ஜாவா கேட்கரி மற்றும் ஜாவா அப்ளிகேஷன் புரொஜெக்ட் டைப் ஐ தேர்ந்தெடுத்து நெக்ஸ்ட் ல் கிளிக் செய்க. புரொஜெக்ட் நேம் பீல்ட் ல் டைப் செய்க ஜஃபைல்சூசர்டெமோ. கிரியேட் மெயின் கிளாஸ் செக் பாக்ஸ் ஐ குறிநீக்கவும். செட் ஏஎஸ் மெயின் புரொஜெக்ட் செக் பாக்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்க. பினிஷ் ஐ கிளிக் செய்க. இங்கே ஜ்ஃப்ரேம் கண்டெய்னர் ஐ உருவாக்கி அதற்கு சில componentகளை சேர்ப்போம். சோர்ஸ் பேக்கேஜஸ் நோட் ல் ரைட் கிளிக் செய்து நியூ ல் ஒத்தேர் ஐ தேர்ந்தெடுக்கவும். ஸ்விங் குயி பார்ம்ஸ் கேட்டகோரீஸ் மற்றும் ஜ்ஃப்ரேம் பார்ம் டைப் ஐ தேர்ந்தெடுக்கவும். நெக்ஸ்ட் ஐ கிளிக் செய்க. கிளாஸ் நேம் க்கு டைப் செய்க ஜஃபைல்சூசர்டெமோ. பேக்கேஜ் பீல்ட் ல் டைப் செய்க jfilechooserdemoரிசோர்ஸ். பினிஷ் ஐ கிளிக் செய்க. புராப்பர்ட்டீஸ் விண்டோ ல் டைட்டில் புராப்பர்ட்டி ஐ தேர்ந்தெடுத்து டைப் செய்க டெமோ அப்ளிகேஷன். உறுதி செய்ய Enter ஐ அழுத்துக. பாலெட் ல் ஸ்விங் மெனஸ் கேட்கரி ஐ திறக்கவும். மேனு பார் காம்போனன்ட் ஐ தேர்ந்தெடுத்து ஜ்ஃப்ரேம் ன் மேல் இடது மூலைக்கு இழுத்து விடவும். மேனு பார் காம்போனன்ட் ன் எடிட் ஐட்டம் ஐ ரைட் கிளிக் செய்க. கான்டெக்ஸ்ட் மேனு வில் டிலீட் ஐ தேர்ந்தெடுக்கவும். அடுத்து இயங்கும் அப்ளிகேஷன் ல் இருந்து ஃபைல் சூசர் ஐ திறக்க அனுமதிக்கும் ஒரு மேனு ஐட்டம் ஐ சேர்ப்போம். இங்கே மற்றொரு மேனு ஐட்டம் ஐ இழுக்கும் முன் மேனு பார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்க. பாலெட் ல் ஸ்விங் மெனஸ் கேட்கரி ல் ஒரு புது மேனு ஐட்டம் ஐ தேர்ந்தெடுக்கவும். அதை மேனு பார் க்கு இழுத்து மேனு பார் ன் பைல் ஐட்டம் மீது விடவும். டிசைன் வியூ வில் ஜ்மெனுடைம்1 ல் ரைட் கிளிக் செய்க. கான்டெக்ஸ்ட் மேனு வில் சாங்கே வேரியபிள் நேம் ஐ தேர்ந்தெடுக்கவும். ஐட்டம் ஐ ஒப்பன் என பெயர் மாற்றி ஒக் ல் கிளிக் செய்க. டிசைன் வியூ வில் ஜ்மெனுடைம்1 இன்னும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்க. காம்போனன்ட் ன் டெக்ஸ்ட் ஐ எடிட் செய்ய ஸ்பேஸ் பார் ஐ அழுத்தவும். டெக்ஸ்ட் ஐ ஒப்பன் என மாற்றி உறுதி செய்ய Enter ஐ அழுத்தவும். ஒப்பன் மேனு ஐட்டம் க்கான ஆக்ஷன் ஹேண்ட்லர் ஐ குறிப்பிடவும். மேனு ஐட்டம் ஒப்பன் ஐ ரைட் கிளிக் செய்து கான்டெக்ஸ்ட் மேனு வில் கிளிக் செய்க. ஈவென்ட்ஸ் ஆக்ஷன் ஆக்ஷன் பெர்ஃபார்ம்ட். குயி பில்டர் தானாகவே சோர்ஸ் வியூ க்கு மாறுகிறது. புது எவென்ட் ஹேண்ட்லர் மெத்தோட் OpenActionPerformed உருவாக்கப்படுகிறது. டிசைன் வியூ க்கு வருவோம். ஃபைல் சூசர் ஐ மூட ஒரு மேனு ஐட்டம் ஐ சேர்ப்போம். பாலெட் ல் ஸ்விங் மெனஸ் கேட்கரி ஐ தேர்ந்தெடுக்கவும். மேனு ஐட்டம் ஐ தேர்ந்தெடுத்து பார்ம் ல் மேனு பார் ல் ஒப்பன் மேனு ஐட்டம் க்கு கீழே அதை இழுத்து விடவும். ஜ்மெனுடைம்1 இருக்கப்போகும் இடம் ஆரஞ்சு நிறத்தில் ஹைலைட் செய்யப்பட்டிருப்பதை காண்க.
டிசைன் வியூ ல் JmenuItem1 மீது ரைட் கிளிக் செய்க. கான்டெக்ஸ்ட் மேனு ல் சாங்கே வேரியபிள் நேம் ஐ தேர்ந்தெடுக்கவும். ஐட்டம் ஐ எக்ஸிட் என மாற்றி ஒக் ஐ கிளிக் செய்க. டிசைன் வியூ ல் JmenuItem1 இன்னும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்க. காம்போனன்ட் ன் டெக்ஸ்ட் ஐ எடிட் செய்ய ஸ்பேஸ் பார் ஐ அழுத்துக. டெக்ஸ்ட் ஐ எக்ஸிட் என மாற்றி உறுதி செய்ய Enter ஐ அழுத்துக. எக்ஸிட் மேனு ஐட்டம் க்கான ஆக்ஷன் ஹேண்ட்லர் ஐ குறிப்பிடவும். மேனு ஐட்டம் எக்ஸிட் ஐ ரைட் கிளிக் செய்க. கான்டெக்ஸ்ட் மேனு ல் தேர்ந்தெடுக்கவும். ஈவென்ட்ஸ், ஆக்ஷன், ஆக்ஷன் பெர்ஃபார்ம்ட். சோர்ஸ் வியூ க்கு குயி பில்டர் தானாக மாறுகிறது. எக்ஸிட் ஆக்ஷன் பெர்ஃபார்ம்ட் என்ற ஒரு ஈவென்ட் ஹேண்ட்லர் மெத்தோட் உருவாக்கப்படுகிறது. நேவிகேட்டர் விண்டோ ல் ஒப்பன் ஆக்ஷன் பெர்ஃபார்ம்ட் நோட் க்கு மேலே எக்ஸிட் ஆக்ஷன் பெர்ஃபார்ம்ட் நோட் தோன்றுகிறது. உங்கள் நேவிகேட்டர் ஐ காண முடியவில்லை எனில் மேனு பார் ல் விண்டோ மேனு க்கு சென்று நேவிகேட்டிங் க்கு சென்று நேவிகேட்டர் ஐ கிளிக் செய்க. இங்கே ஒப்பன் ஆக்ஷன் பெர்ஃபார்ம்ட் நோட் க்கு மேலே எக்ஸிட் ஆக்ஷன் பெர்ஃபார்ம்ட் நோட் தோன்றுவதை காணலாம். எக்ஸிட் மேனு ஐட்டம் ஐ வேலை செய்ய வைக்க எக்ஸிட் ஆக்ஷன் பெர்ஃபார்ம்ட் மெத்தோட் பாடி ன் உள் ஸ்டேட்மெண்ட் systemஎக்ஸிட் 0 ஐ சேர்ப்போம். டிசைன் மோடு க்கு மீண்டும் வருவோம். பாலெட் ஸ்விங் கன்ட்ரோல்ஸ் கேட்கரி ல் இருந்து ஒரு டெக்ஸ்ட் ஏரியா ஐ பார்ம் க்கு இழுப்போம். பின்னர் பைல் சூசர் மூலம் டெக்ஸ்ட் காட்டப்படுவதற்காக சேர்க்கப்பட்ட காம்போனன்ட் ஐ பெரிதாக்குவோம். வேரியபிள் ஐ டெக்ஸ்ட் ஏரியா என பெயர் மாற்றுவோம். அடுத்து உண்மையான பைல் சூசர் ஐ சேர்ப்போம். உங்கள் நேவிகேட்டர் விண்டோ திறக்கவில்லை எனில் விண்டோவை தேர்ந்தெடுத்து நேவிகேட்டிங் பின் நேவிகேட்டர் ஐ கிளிக் செய்க. நேவிகேட்டர் ல் ஜெஎஃப்ஆர்எமி நோட் ஐ ரைட் கிளிக் செய்க. கான்டெக்ஸ்ட் மேனு ல் தேர்ந்தெடுக்கவும். ஆட் பார்ம் பாலெட், ஸ்விங் விண்டோஸ், பின் பைல் சூசர். ஜெஃபைல்சூசர் ஆனது பார்ம் க்கு சேர்க்கப்பட்டதை நேவிகேட்டர் ல் காணலாம். ஜெஃபைல்சூசர் நோட் ஐ ரைட் கிளிக் செய்து வேரியபிள் ஐ பைல்சூசர் என பெயர் மாற்றுக. ஒக் ஐ கிளிக் செய்க. இப்போது பைல் சூசர் ஐ சேர்த்துள்ளோம். நீங்கள் விரும்பும் தலைப்பை காட்ட பைல் சூசர் ஐ கான்ஃபிகர் செய்வது அடுத்த படி. உங்கள் அப்ளிகேஷன் ல் ஒரு கஸ்டம் பைல் பில்டர் ஐ சேர்த்து பைல் சூசர் ஐ ஒருங்கிணைப்போம். நேவிகேட்டர் விண்டோ ல் ஜெஃபைல்சூசர் ஐ தேர்ந்தெடுக்கவும். இப்போது புராப்பர்ட்டீஸ் டயலாக் பாக்ஸ் ல் அதன் புராப்பர்ட்டீஸ் ஐ எடிட் செய்வோம். பாலெட் க்கு கீழே புராப்பர்ட்டீஸ் விண்டோ ல் டயலாக் டைட்டில் ஐ திஸ் இஸ் மை ஒப்பன் டயலாக் என மாற்றுக. உறுதி செய்ய Enter ஐ அழுத்துக. இப்போது சோர்ஸ் மோடு க்கு வருவோம். இப்போது உங்கள் அப்ளிகேஷன் க்குள் பைல் சூசர் ஐ ஒருங்கிணைப்போம். ஏற்கனவே நான் வைத்துள்ள கோடு ஸ்னிப்பெட் ஐ கோப்பி செய்து இந்த ஒப்பன் ஆக்ஷன் பெர்ஃபார்ம்ட் மெத்தோட் ன் உள் பேஸ்ட் செய்கிறேன். இந்த உதாரணம் பைல் உள்ளடக்கங்களை ரீட் செய்து அவற்றை டெக்ஸ்ட் ஏரியா வில் காட்டுகிறது. எந்த பைல் ஐ பயனர் கிளிக் செய்துள்ளார் என்பதை தீர்மானிக்க பைல் சூசர் ன் கெட்செலக்டட் பைல் மெத்தோட் ஐ இப்போது கால் செய்வோம். இந்த கோடு ஐ என் கிளிப்போர்ட் க்கு கோப்பி செய்து IDE ன் சோர்ஸ் வியூ வில் ஒப்பன் ஆக்ஷன் பெர்ஃபார்ம்ட் மெத்தோட் ன் உள் பேஸ்ட் செய்வோம். கோடு ல் பிழைகளை எடிட்டர் காட்டினால் கோடு ல் எங்கேனும் ரைட் கிளிக் செய்து பிக்ஸ் இம்போர்ட்ஸ் ஐ தேர்ந்தெடுக்கவும்.
இப்போது ஃபைல் சூசர் ஐ txt fileகளை மட்டும் காட்டுமாறு செய்யும் ஒரு கஸ்டம் பைல் பில்டர் ஐ சேர்ப்போம். டிசைன் மோடு க்கு வந்து நேவிகேட்டர் விண்டோவில் ஃபைல் சூசர் ஐ தேர்ந்தெடுப்போம். புராப்பர்ட்டீஸ் விண்டோவில் பைல் பில்டர் புராப்பர்ட்டி க்கு அடுத்த எலிப்சிஸ் பட்டன் ஐ கிளிக் செய்க. பைல் பில்டர் டயலாக் பாக்ஸ் ல் காம்போ பாக்ஸ் ல் இருந்து கஸ்டம் கோடு ஐ தேர்ந்தெடுக்கவும். டெக்ஸ்ட் பீல்ட் ல் டைப் செய்க நியூ மை கஸ்டம் பில்டர். ஒக் ஐ கிளிக் செய்க. கஸ்டம் கோடு ஐ வேலை செய்ய வைக்க மை கஸ்டம் பில்டர் கிளாஸ் ஐ எழுதுவோம். பைல் பில்டர் கிளாஸ் ஐ இந்த இன்னர் அல்லது ஆட்டர் கிளாஸ் நீட்டிக்கும். இந்த கோடு ஸ்னிப்பெட் ஐ கோப்பி செய்து நம் கிளாஸ் ன் சோர்ஸ் ல் இம்போர்ட் statementகளுக்கு கீழே பேஸ்ட் செய்கிறேன். பைல் பில்டர் கிளாஸ் ஐ இந்த இன்னர் அல்லது ஆட்டர் கிளாஸ் நீட்டிக்கும். உதாரண புரொஜெக்ட் ஐ ஆரம்பிக்க புரொஜெக்ட் விண்டோவில் ஜெஃபைல்சூசர்டெமோ புரொஜெக்ட் ஐ ரைட் கிளிக் செய்து ரன் ஐ தேர்ந்தெடுக்கவும். ரன் புரொஜெக்ட் டயலாக் பாக்ஸ் ல் jfilechooserdemoresources.jfilechooserDemo மெயின் கிளாஸ் ஐ தேர்ந்தெடுக்கவும். ஒக் ஐ கிளிக் செய்க. டெமோ அப்ளிகேஷன் ல் பைல் மேனு ல் ஒப்பன் ஐ தேர்ந்தெடுத்து செயலை தூண்டவும். ஏதேனும் ஒரு டெக்ஸ்ட் பைல் ஐ அதன் உள்ளடக்கத்தை டெக்ஸ்ட் ஏரியா வில் காட்ட திறக்கவும். sampleடிஎக்ஸ்டி பைல் ஐ தேர்ந்தெடுத்து ஒப்பன் ஐ கிளிக் செய்கிறேன். அந்த டெக்ஸ்ட் பைல் ன் உள்ளடக்கத்தை பைல் சூசர் காட்டுகிறது. அப்ளிகேஷன் ஐ மூட பைல் மேனு வில் எக்ஸிட் ஐ கிளிக் செய்க. இந்த டியூட்டோரியல் ல் நாம் கற்றது ஜாவா அப்ளிகேஷன் க்கு பைல் சூசர் ஐ சேர்த்தல், பைல் சூசர் ஐ கான்ஃபிகர் செய்தல். பயிற்சியாக நாம் உருவாக்கிய அதே உதாரண புரொஜெக்ட் ஐ பயன்படுத்தி பின்வரும் அம்சங்களை சேர்க்கவும். மேனு பார் க்கு கீழே ஒரு சேவ் மேனு ஐட்டம் ஐ சேர்க்கவும். அனைத்து மேனு ஐட்டம்களுக்கும் கீபோர்ட் ஷார்ட்கட் களை சேர்க்கவும். பைல் ஐ சேமிக்க சேவ் ஆக்ஷன் க்கு கோடு ஸ்னிப்பெட் ஐ சேர்க்கவும். அது போன்ற ஒரு பயிற்சியை நான் ஏற்கனவே செய்து வைத்துள்ளேன். இதில் பைல் மேனு க்கு கீழே சேவ் தேர்வை பைல் சூசர் காட்டி நீங்கள் திறக்கும் டெக்ஸ்ட் பைல் ஐ சேமிக்க தேர்வை கொடுக்கிறது. இப்போது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் பற்றி அறிவோம். கீழ்காணும் இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும். இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் பற்றி சுருங்க சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லையெனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது. மேலும் தகவல்களுக்கு contact@spoken tutorial.org க்கு மின்னஞ்சல் எழுதவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ஐசிடி மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. மேலும் தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும். இந்த டியூட்டோரியல் ஐ தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா. நன்றி.